இந்த நாளிலே தேவனுடைய கிருபையும் சமூகம் உங்களோடு இருப்பதாக. ஐயா, ஒரு வார்த்தை இருக்குது, காணிக்கை. இன்றைக்கி சர்ச்சில் காணிக்கை கொடுக்குறோம், ஊழியத்துக்கு காணிக்கை கொடுக்குறோம், சர்ச்சு கட்ட காணிக்கை, பாஸ்டர்களுக்கு காணிக்கை, மிஷினரி காணிக்கை, அப்படி எத்தனையோ காணிக்கை சொல்கிறாங்க. சில பேர் காணிக்கையை கொடுக்க விரும்ப மாட்டாங்க. என்னடா அது, பணத்தை கொடுக்க வேண்டியிருக்கு, நம்ம பணத்தை அப்படிம்பாங்க. பிரச்சனைகளுக்காக ஜெபம் பண்ண சொல்லுவாங்க, ஆனால் காணிக்கை கொடுக்க சிலருக்கு மனசு வராது. ஆனால் முக்கியமான விஷயம், கடவுளே காணிக்கை கொடுத்துருக்கிறார். ஏன்னா அது புதுசாக அந்த பாஸ் ஒவ்வொன்றா சொல்கிறாரு. என்ன, ஆமாம், தன்னுடைய ஜீவ சுவாசத்தை மனிதன்கிட்ட ஊதி, அவன் ஆசியில் ஊதி அவனை ஜீவார்த்தமாக உண்டாக ஃபஸ்ட்டு அவர் தான் காணிக்கை கொடுக்குறார். மனுஷங்களுக்குன்னு ஒரு ராஜ்யத்தை கட்டணும், தேவனுடைய ராஜ்யத்தை. அந்த தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு இந்த மனிதர்களுக்கு முதலாவது அவர் என்ன செய்கிறாரு, ஜீவ சுவாசத்தை அவனுக்கு கொடுத்து அவனை ஜீவ ஆத்மாவை மாற்றுகிறார். முதல் காணிக்கை ஒரே பேரான குமாரனை சிலுவையில் கொடுத்து காணிக்கையாக கொடுத்து உங்களெல்லாம் பாவங்களை கருவி மீட்டெடுத்து நிறுத்தியிருக்கிறார். மூன்றாவது, பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வல்லமை, தம்முடைய சத்துவத்தையே உங்களுக்கு உதவியாளர் அனுப்புகிறார். உங்களை தேற்றுகிறவர், உங்களுக்காக வாக்கு கணக்காக பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்யும்படி ஆவியானவர் அனுப்புகிறார். இன்னும் எத்தனையோ அவர் காணிக்கை கொடுத்துருக்கிறார். நம்ம இத்தனோண்டு பணத்தை கொடுக்கறதுக்கு, காணிக்கை கொடுக்கறதுக்கு என்ன யோசனை? சில பேர் இந்த காணிக்கை சண்டை நடக்குது, காணிக்கைக்காக பயங்கர போராட்டங்கள் நடக்குது. அது அவங்கள்ட்ட ஜனங்கள்கிட்ட எப்படி வாங்குறது, நீ வாங்குற, நான் வாங்குறேன். இந்த காணிக்கை ஒன்று இல்லை, இந்த தசமபாகம் ஒன்று இல்லைன்னா நிறைய ஊழியங்கள்லாம் இன்றைக்கி நடக்கிறது கஷ்டம். கர்த்தர் ஞானம் உள்ளவர். இந்த காணிக்கைன்னு ஒன்று வைக்கலைன்னா ரொம்ப பேர் கஷ்டம், ஊழியம் செய்ய மாட்டாங்க. ஆனால் எதுவுமே இல்லைனாலும் கர்த்தருக்காக நான் நிற்பேன், என்னையே நான் காணிக்கையாக கொடுப்பேன்னு சொல்கிற எத்தனையோ தேவ மனிதர்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்காக அவங்க ஜெபிப்பாங்க, உங்களுக்காக அவங்க பரிந்து பேசுவாங்க. தெய்வமே காணிக்கை கொடுத்துருக்கும் பொழுது மனிதர்கள் காணிக்கை செலுத்துவது மிக அவசியம். முதலாவது பிரதானமான காணிக்கம், உங்கள் இதயத்தை கர்த்தர் காணிக்கையாக கொடுங்க. இன்று கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை, உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்துங்கள், கர்த்தர் உங்களை மனமகிழ்ச்சியோடு வைத்திருப்பார். உங்கள் இதயத்தை கொடுங்க கர்த்தருக்கு. உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் முன்னாடி கர்த்தரை வைங்க. இதயத்தை கர்த்தர் கொடுக்கறதுனா என்ன? அவர் தான் எல்லாம். என் இதயத்தில் முதலாவது சிந்தனை அவர்தான், நினைவு அவர்தான், என் வாழ்வின் நோக்கம் அவர்தான், என் வாழ்வின் லட்சியம் அவர்தான். என் வாழ்க்கையின் எல்லா இடத்துலையும் அவருடைய ஆலோசனை கேட்டே நடப்பேன், அவருக்கு பிரியமானதே செய்வேன். இதுதான். அல்லேலூயா. உங்கள் இதயத்தை கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். இதுதான் பெரிய பிரதானமான ஆசீர்வாதமான அருமையான காணிக்கை. அல்லேலூயா.